என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்கிற இந்த விசேஷித்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஏற்றதா இருக்கலாம், குடும்ப வாழ்வுக்கோ சமுதாய வாழ்வுக்கோ ஏற்ற ஒரு காரியமாய் இருக்கலாம். கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானம் செய்வதோடு கூட வாழ்க்கையில் அதை அபியாசிக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஒரு மனிதனாய் வந்து பிறந்து மரித்து ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் அந்த கிறிஸ்துவின் தியாகத்தை ஒரு சரித்திரம் போல இந்த வசனங்கள் படம் பிடித்து காண்பிக்கிறது. இந்த வசனங்களில் 7 விதமான படிகள் இருக்கிறது என்னவென்று உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். வசனம் 6, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும். அவர் தேவனுக்கு சமமானவர், திருத்துவத்தில் ஒருவர் அவர். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அதன் பொருள், நான் உம்மை போல நானும் தேவன், நானெல்லாம் பூமிக்கு போக மாட்டேன். என்னுடைய நிலை என்ன, நான் யார், நான் எப்படிப்பட்டவர், நான் தேவன், உமக்கு சமமானவர் பிதாவே. ஆகவே நான் பூமிக்கெல்லாம் போக மாட்டேன், அது என்னுடைய தரத்திற்கு ஏற்ற இடம் அல்ல என்று, நான் பரலோகத்தில் தான் வாழுவேன், நீர் இருக்கிற இடத்தில் தான் நானும் இருப்பேன் என்று கிறிஸ்து சொல்லவில்லை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அந்த சம நிலைமையிலிருந்து கீழே இறங்கி வர விரும்பினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த பொழுது அவர் ஒரு பெரிய அரண்மனையில் பிறந்திருக்கலாம், பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு தச்சனுக்கு மகனாய் வந்து பிறந்தார். அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அவருடைய வாழ்க்கை வெறுமையில் துவங்கின வாழ்க்கை. யோசேப்புக்கு அன்று ஏதாவது ஒரு தச்சு வேலை வந்தால்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஒருவேளை தச்சு வேலை இல்லை என்றால் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு ஒரு பாடம். 4வதாக, அவர் மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷ சாயலானார், நம்மை போல. ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒருவேளை ஒரு நாடகத்தில் நடிப்பதற்கு ஒரு வேடம் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன வேடத்தை விரும்புவீர்கள்? ஒரு ராஜாவாக, அல்லது ஒரு ராணியாக, அல்லது ஒரு நல்ல பராக்கிரமம் உள்ள போர்ச்சேவகனாக ஒரு வேடத்தை நீங்கள் எடுக்க விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு பைத்தியக்காரனை போன்ற வேடத்தை எடுக்க விரும்புவீர்களா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் ராஜாவாக நடிக்க வேண்டும், ராணியாக நடிக்க வேண்டும் என்றுதான் சொல்வீர்கள். இழிவான ஒரு ரோலை யாரும் எடுத்து நடிக்க மாட்டார்கள். இந்த ஆண்டவர் இயேசு, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். மனுஷனைப் போல ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே உருவானார். மனுஷனைப் போல ஒரு ஸ்திரீயின் கருவிலே 9 மாதங்கள் உள்ளே அடங்கி இருந்தார். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். திடீரென்று ஒரு நாள் இதோ தேவகுமாரன் வந்துவிட்டார் என்று சொல்லும் அளவுக்கு அவர் திடீரென்று தோன்றவில்லை. ஒரு சாதாரண மனிதன் எப்படி 9 மாதங்கள் 7 நாட்கள் தாயின் கருவிலே இருக்க வேண்டுமோ அதை போல இந்த கிறிஸ்து இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டாராம். அடுத்து சொல்லுகிறது வசனம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தாராம். எதுவரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்த வரைக்கும். ஏதாவது ஒரு நாள் இடையிலே, பிதாவே என்னால் உமக்கு கீழ்ப்படிய முடியாது என்று கிறிஸ்து சொல்லவே இல்லை. அவர் மரிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும், ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின் படியாக கடவுது என்று சொன்னாரே கெத்சமனேல. பிதாவே ஏதோ உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். மரித்திருக்க வேண்டும் என்றால் எப்படியும் மரித்திருக்கலாம் இயேசு.
ஒரு திடீரென்று ஒரு நெஞ்சுவலி வந்து இயேசு மரித்திருக்கலாம், இல்லை வேறு விதத்தில் மரித்திருக்கலாம். ஆனால் அவமானப்படக்கூடிய ஒரு சிலுவை மரணத்தை ஆண்டவர் இயேசு எடுத்தார். இதுதான் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு சரியான உதாரணம் உள்ள ஒரு வேத பகுதி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ எனக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிவாயா? ஏதோ இளவயதில் கீழ்ப்படிந்தாய், நடுவயதிலே கொஞ்சம் சேவித்தாய், இப்பொழுது முதிர் வயதிலே நீ முற்றிலும் என்னை விட்டு தூரமாய் போனாய் என்று ஆண்டவர் உங்களை குறித்து வருத்தப்படுவாரா? வாலிபனை, உன்னை குறித்து கிறிஸ்து என்ன நினைப்பார்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், நான் மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் கட்டாயம் உதவி செய்வார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, எங்கள் இரட்சகர் இயேசுவை போல சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிய உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க. கிறிஸ்துவை போல இந்த பூமியில் நாங்கள் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய வலது கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் கீழ்ப்படிதலை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். நாமும் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்காய் வாழ்ந்து சாட்சியாக ஓடி முடிப்போம். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.